பாரம்பரிய பாதாம் கீர். தேவையான பொருட்கள்: கசகசா 1 தேக்கரண்டி, கற்பூரம் சிறிதளவு, முந்திரி பருப்பு முழுமையானது 8, பாதாம் தூள் 1 குவளை, குங்குமப்பூ சிறிதளவு அல்லது கேசரி பவுடர் 1 துளி, ஏலக்காய் 2. தேங்காயை வெள்ளையாக துருவிக்கொண்டு அதனுடன் முந்திரி மற்றும் கசகசாவை நைஸாக அரைத்துக் கொள்ள வேண்டும். தேங்காய்ப்பால் 1 குவளை, பால் 1 லிட்டர். செய்முறை: வாணலியில் நெய் விட்டு முந்திரி பருப்பை அதனுடன் சேர்த்து பொன்னிறமாக வறுக்க வேண்டும். பின்பு பால் மற்றும் பாதாம் தூளை அதனுடன் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். அரைத்து வைத்த தேங்காய், முந்திரி மற்றும் கசகசா விழுதை அதில் சேர்த்து கிளற வேண்டும். இந்த விழுதையெல்லாம் போட்டு நன்றாக அது கரையும் வரை கிளறி விட்டுக்கொண்டே இருந்தால் பால் பதமாக கொதிக்கும் நிலைக்கு வரும். தேங்காய் பாலை சேர்த்து கொதிக்கும் வரை நன்றாக கிளற வேண்டும். பால் நன்றாக கொதித்த பிறகு நிறைவாக குங்குமப்பூ சிறிதளவு சேர்த்து இறக்க வேண்டும். இதோ சுவையான நம் பாரம்பரிய பாதாம் கீர் தயார்.